ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, சாய்பாபா துணைன்னு என் பேரை சொல்லிட்டு தானே என்னுடைய உருவத்தை தொட்டாய். அப்படின்னா கண்டிப்பா நானே உனக்கு துணையாக இருந்து இன்றோடு உன் வாழ்வில் இருக்கும் துன்பங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி இன்பங்களை இனிமையாக வரவழைக்கிறேன். இனி எல்லா நாளும் உன் வாழ்க்கையில நல்லதே நடக்கக்கூடிய இனிய நாளாக இருக்கும்படியும் நான் செய்கிறேன் என் செல்வமே. நீ எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டா மட்டும் போதும். அந்த மன அமைதியே உன் வாழ்க்கைக்கான எல்லா விஷயங்களிலும் வெற்றியை கொண்டு வந்து கொடுத்துரும். மனிதன் வாழ்க்கையில் தோக்கவே தோக்காம எந்த காரியத்திலும் ஜெயிக்க முடியாது. தோல்வி வரும்போது தான் மனுஷன் புத்திசாலித்தனமாக எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்ள முடியும். இப்போதைக்கு மகிழ்ச்சியை எதிர்பார்த்து காத்திருப்பதை விட மன நிம்மதியை கொண்டாடுவதுதான் புத்திசாலித்தனம். நல்லதை மட்டுமே நினைக்கக்கூடிய உன் மனசுக்கு மகிழ்ச்சியை நான் வரவழைப்பேன் என் செல்வமே. உனக்கு எல்லாமுமாக இருக்கக்கூடிய இந்த சாயப்பா எல்லா விஷயங்களிலும் உனக்கான நன்மைகளை பெற்றுத்தரேன். 1000 தடவை நீ ஒரு விஷயத்தை சரியா செஞ்சிருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் தப்பு செஞ்சிட்டீனா அதை வச்சுதான் இந்த உலகம் உன்னை தப்பானவன்னு எடை போட்டு பேச ஆரம்பிச்சிடும். அதனால எப்போதும் எல்லா செயல்களையும் சரியாக செய்ய பழகு. 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழ்ந்து காட்டணும்னு எப்போதும் தாழ்வு மனப்பான்மையோடையே இருக்காதே. மற்றவங்க மதிக்கிறாங்களோ இல்லையோ, உன் வாழ்க்கையில உன்னை நீ உயர்வாக மதித்து கொண்டு சரியானபடி சிறப்பாக உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. எப்போதும் நீ புத்திசாலித்தனத்தோட கவனத்தோட உன் வாழ்க்கையை வாழும்போது எல்லா வகையிலும் வாழ்க்கை உனக்கு வழிகாட்டும். விழிப்புணர்வு அல்லாம புத்தியற்ற நிலையில் தவறான விஷயங்களை செய்யும் போதுதான் வாழ்க்கை கனவு போல வீணாக மறைந்துவிடும் என் செல்வமே. வாழ்க்கைக்கு ஓய்வுன்னா என்னன்னு தெரியாது. வாழ்க்கைக்கு தெரிந்ததெல்லாம் இயக்கம் மட்டும்தான். ஏதாவது ஒரு வகையில நீ ஏதாவது செயல்களை செஞ்சு இயங்கிக்கிட்டே இருக்கணும். செயல்கள் மூலமாக நீ முன்னால தான் போகணுமே தவிர ஒருபோதும் பின்தங்கி விடக்கூடாது. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி கிடைக்க செய்வேன். நீ வாழ்க்கையில முன்னையும் போகாம பின்னையும் போகாம அதே இடத்துல நிக்கணும்னு நினைக்காத. அது நடக்காத காரியம். வாழ்க்கை எப்போதும் ஏதாவது உன்னை வெற்றியவோ தோல்வியவோ உன்கிட்ட கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நீயும் அதை ஏற்றுக்கிட்டு அடுத்தடுத்து அடுத்த விஷயத்தை பெற தயாராகணும் என் செல்வமே. எப்போதும் நீ உன்னையே சார்ந்து இருக்கும்போது, உன்னை முழுவதுமாக நம்பும்போது கண்டிப்பா உன்னால ஜெயிக்க முடியும். வாழ்க்கைங்கிறது எல்லா விஷயங்களையும் கத்துக்கிறதும் கற்றுக்கொண்டதை விட்டு விடுவதுமாகத்தான் இருக்கிறது. நீ எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு புரிஞ்சு கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதுல தேவையற்றதை விட்டு விலகிவிட கத்துக்கோ என் செல்வமே. எதுவுமே தெரியாம இருந்தாலும் நீ அறியாமலேயே இருப்பாய். அதனால ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ. அது சரியா வருமா நல்லதான்னு யோசிச்சு நல்லதா இருந்தா இறுக்கமா பிடிச்சிக்கோ. சரியில்லாத தேவையற்ற விஷயம்னா அதை விட்டு விலகி விடலாம் என் செல்வமே. நீ எப்போதும் எல்லா நாளும் எல்லாத்தையும் கத்துக்கிட்டே இருக்கக்கூடிய அறிவாளி பிள்ளையாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பா நல்லது நடந்தே தீரும். என்னை வழிபாடு செய்வதின் மூலமாக உன் வாழ்க்கையில உனக்கான நல்வழி பிறக்கும். என்னை வழிபடும் போது என்னை பத்தி நீ எல்லாத்தையும் தெளிவா புரிஞ்சுக்க முடியும். உன் வாழ்க்கையும் உனக்கு அழகாக மகிழ்ச்சியாக மாறிவிடும் என் செல்வமே. எப்போதும் நீ விடும் மூச்சு காற்றிலும் உன்னுடைய செயல்களிலும் கூட நன்றி உணர்வு நிறைஞ்சு இருக்கும்படி பார்த்துக்கோ. நீ செய்யக்கூடிய நல்ல செயல்களும் நன்றி உணர்வும் தான் உன் வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய நல்ல விஷயங்கள் என்பதை புரிஞ்சுக்கோ. நீ தப்பான ஆளு, நீ அசிங்கமான ஆளு, நீ பாவின்னு நீயே உன்னை தரக்குறைவாக தாழ்வாக நினைச்சுக்கவோ, உனக்கு திறமையே இல்லை, உன்னால ஜெயிக்கவே முடியலன்னு உன் மீது பழி போடவோ வேண்டாம் என் செல்வமே. நீ என்னவாக இருந்தாலும் ஏதோ ஒரு உருவமாக மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிறாய் தானே. அப்புறம் என்ன, எல்லாத்தையும் எப்போ நினைச்சாலும் திருத்தி கொள்ள முடியும். தவறாக இருந்தாலும் நீ தவறாக செயல்பட்டிருந்தாலும் கூட நீ மனசு வச்சினா அதை மாத்திக்க முடியும் தானே. எந்த அளவுக்கு நீ துடிப்போடு வேலை செய்கிறாயோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில உன்னை ஜெயிக்க விடாம பிரச்சனைகளும் அதிகமா வரத்தான் செய்யும். அதில் தவறு எதுவும் இல்லை. பிரச்சனைகள் வந்தா சமாளிச்சு அதை சவாலா எடுத்துக்கிட்டு கடந்து வர தயாராகு.
உன்னுடைய ஆழமான அழுத்தமான நம்பிக்கை இருக்கும்போது நீ ஒருபோதும் தோத்து போக மாட்டாய். முடிஞ்சு போன வாழ்க்கையை உனக்கு திரும்ப ஆரம்பிச்சு புதுசா புத்துணர்ச்சியோட ஜெயிச்சு வெற்றிகரமா வாழும்படி இந்த சாயப்பா நான் செய்றேன். இந்த நிகழ்காலத்துல சரியான பாதையில உன் எதிர்காலத்தை நோக்கி பயணம் செய்ய தயாராகு. உன்கிட்ட எது இல்லையோ அதை தேடி போனீனா நிச்சயம் அது தானாக உன்னை தேடி வந்துடும். இழந்ததை மட்டும் தேடாதே என் செல்வமே. இழந்ததை காணான்னு தேடிக்கிட்டே இருந்தீனா அது நிச்சயம் இன்னொருவர் கைகளுக்கு போய் கிடைச்சிருக்கும். அதனால இருப்பதை அதிகப்படுத்தி கொள்ளவும் முயற்சி செய். இல்லாதது தானாக உன்னை தேடி வந்துடும். 100 முறை நீ செய்த உதவிகளையும் மறக்க செய்துவிடக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்து மனிதர்கள் மனசு கொண்டவங்களா இருக்கதான் செய்கிறாங்க. யாருக்கும் எப்போதும் உதவி செய்ய தயங்காதே. அதே நேரத்தில் மற்றவங்க உனக்கு செஞ்ச உதவியையும் நீ மறக்காதே என் செல்வமே. மனிதர்கள்னாலே நன்றி உணர்வு அற்றவர்களாக மறதி நிறைஞ்சவங்களா இருக்கதான் செய்கிறாங்க. நீ எப்போதும் செய் நன்றியை மறக்காதே. வாழும் காலம் முழுவதும் உனக்கு நல்லது நினைச்சவங்களையும் உதவி செஞ்சவங்களையும் நன்றி உணர்வோடு நினைக்க பழகு. உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த சாயப்பா நான் நடத்தி முடிக்கிறேன். வாழ்க்கையையும் கடவுளையும் இங்கு யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. கடவுளை வாழ்க்கையை வாழும்போது அனுபவித்து உணர முடியும். வாழ்க்கையை வாழ்ந்துதான் அனுபவித்து உணர முடியும். இது இரண்டையுமே அதன் போக்கிலேயே அப்படியே ஏற்றுக்கணும். மனிதனை தவிர வேற எந்த உயிரினத்துக்குமே இறந்த காலம்னா என்ன வருங்காலம்னா என்னன்னு எதுவுமே தெரியாது. மனிதனை தவிர வேறு எதுவுமே வாழ்க்கையில் துன்பத்தில் இருப்பதும் இல்லை. இப்போ புரியுதா உனக்கு ஏன் துன்பம் இருக்குன்னு? நீ மட்டும்தான் கடந்த காலத்தை எதிர்காலத்தையும் புரிஞ்சவனா அதை யோசிக்கக்கூடிய அதை நிறைக்கக்கூடிய பிள்ளையாக இருக்க. இனிமேலாவது கடந்த காலத்தை தூக்கி எறிஞ்சிட்டு எதிர்காலத்தை பற்றி யோசிக்காம இந்த நிகழ்காலத்தை நிம்மதியாக வாழ தயாராகு. மதிப்பும் மரியாதையும் மற்றவங்க மூலமாக கிடைக்கணுன்ற மனநிலையை விட்டு தள்ளு. அது ஒரு கொடிய விஷம். அது தானாகவே உனக்கு வந்து சேரும்படி உன் செயல்களை மட்டும் நீ சரியாக செஞ்சினா போதும் என் செல்வமே. எப்போதும் உன்னை நீயே உயர்வாக மதிக்க கற்றுக்கிட்டாலே உனக்கு மதிப்பும் மரியாதையும் கூடி போகும். வாழ்க்கையில் உனக்கு ஏதோ கிடைக்கும் ஏதாவது கிடைக்கும்னு நீ ஆசைப்படுற வரைக்கும் வாழ்க்கை உன்னை ஏமாத்திக்கிட்டே தான் இருக்கும். வாழ்க்கையில் எதுவும் தானாக கிடைச்சிடாது. நம்ம முயற்சி செய்யும்போது கஷ்டப்படும் போது தான் கிடைக்கும்னு நம்பு. உன் ஆசை நிராசைன்னு எல்லாத்தையும் பகுத்தறிந்து நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் உனக்கு வெற்றிகரமாக மனநிறைவாக நான் முடிச்சு தர்றேன். உன் தோல்விக்கு அடிப்படையாக உன் செயல்கள் இருக்கக்கூடாது. எப்போதும் வெற்றிக்கான வேலைகளை மட்டும் செய்யி. தோத்து போனாலும் சோகத்தில் சோர்ந்து போயிடாம அடுத்த முறை வெற்றி கிடைக்கும்னு நம்பு. உன் மனசுக்கேற்ற உனக்கான நல்ல விஷயங்களை இந்த சாயப்பா செஞ்சு தர்றேன். மனசு மிகவும் தந்திரமானது, தர்க்கம் செய்யக்கூடியது. அதே நேரத்தில் புத்திசாலி தகமானது, பகுத்தறிவில் பலியாக கூடியதும். உன் மனசுல நீ எப்போதும் நல்லதையே நினைச்சு நல்ல செயல்களை செய்ய பழகு. அது கண்டிப்பா உன்னையும் உன் வாழ்க்கையும் உயர்த்தி உனக்கான நல்லதை நடத்தும்.